ஒரு வீடியோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் நம்ம ஊர் பேரை வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? இப்போ வந்து நம்ம கல்கட்டா அப்படின்னு சொல்கிறோம். கல்கட்டா இல்லை, உண்மையான பேர் வந்து கோல்கட்டா. பெங்களூர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சொல்லி பழகிட்டோம். அது வந்து ஆக்சுவலி பெங்களூரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் பேரை மாற்றிருக்காங்க. அந்த பேரை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளோட ப்ரைட் அப்படிங்கிறாங்க. ப்ரைட்னா என்ன? நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா? இப்போது இந்த ஏன் பெங்களூரு வந்து பெங்களூருன்னு வச்சாங்க அப்படின்னா, அது வந்து பிரிட்டிஷ்காரவங்க அவங்க வாயில் நுழையிற மாதிரி அந்த பேரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரது தான் பெரிய வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். நம்ம வந்து ஒரே கலப்பில் இருக்கோம். நம்ம வந்து ஒன்று இங்கிலீஷும் சரியாக தெரியல, தமிழும் சரியாக தெரியல, இந்த மாதிரி ஒரு குழப்பமான சந்ததியாக நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து கான்ஷியஸாக நிறையா எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா 200 வருஷமாக நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு நம்மளை வந்து ரொம்ப முட்டாளாக நம்மளை யோசிக்க வச்சு, நம்ம ஒரு அடிமைகள் அப்படின்னு யோசனை பண்ண வச்சு நம்மளோட உண்மையான இயல்பே என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க. இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணணும். இப்போ பேரெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சிலவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான பேர்கள் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், ஓகே இந்த பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன் இந்த பேரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க வெளிநாட்டுக்காரவங்களுக்கு நம்ம பேரெல்லாம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க வாயில் நுழையிற மாதிரி நான் வந்து பேர் வந்து இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஓகே எனக்கு அப்போ நான் கேட்டுட்டு அதை விட்டுட்டேன். இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போது இந்த வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ரெஸ்டோர் பண்ணுறோங்கிற விஷயத்தை பண்ணும்போது அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு ஊர் பேரை வந்து நம்ம ஏன் பெங்களூருன்னு சொல்லணும், பெங்களூருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் வந்து அந்த விஷயத்துக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம ஒரு பேர் வைக்கும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குடும்பத்து பேராக வைப்போம். நம்ம குடும்பத்து பேர் ஏன் வைப்போம்னா, தாத்தா பாட்டிகள் அவங்களோட வாரிசு, அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி தான் யூஸ்வலாக வைப்போம். ஓகே அந்த பேரெல்லாம் சிலவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து ஒத்து வரும், ஒத்து வராமல் இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரையே சுருக்கி அதை ஒரு ஸ்டைலாக வைப்பாங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் சம்ஹவ் நம்மளோட பேர் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பேர் எல்லாமே வட மாநில பேராக தான் இருக்குது. எல்லாமே நார்த் இந்தியன் பேராக தான் இருக்குது. நம்ம ஊர் ஐடென்டிட்டியே காணா போயிடுச்சு. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னா ஒருத்தர் பிறக்கிறாரு, ஒரு இப்போ நம்ம நாட்டிலே 140 கோடி ஜனத்தொகை இருக்குது. 140 ஜனத்தொகைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும். அப்போ பேருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன், அவங்க வந்து கேரளாலேருந்து வராங்க, அவங்க வந்து ஒரிசாலேருந்து வராங்க அப்படின்னா அந்தந்த ஊருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்தந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேரை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பேரை வந்து அதுலேயும் தனித்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இலக்கணங்கள் இருக்குது, நம்மளோட பாடல்கள் இருக்குது, நம்மளோட காவியங்கள் இருக்குது. அதுலேருந்து பேர் எடுக்கலாம். நம்ம ஏன் நம்மளோட ஊரில் இருக்க பேரை விட்டுட்டு ஏன் நம்ம வந்து மித்தவங்களோட கல்ச்சர்லேருந்து எடுக்கணும்? ஒவ்வொரு விஷயமா பார்த்து நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து காப்பாற்றினாதான் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியத்தை ரெஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியத்தை கொண்டு வராங்க. நம்ம பாரம்பரியம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம பாரம்பரியத்தில் ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ வந்து அவங்க புதுசாக கொண்டு வர எந்த விஷயமும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்மளை வந்து மறக்கடிச்சிட்டாங்க. உங்களுக்கே ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, உங்களுக்கே இது எல்லாமே இருந்தது சொல்லி நம்மளை வந்து மறக்கடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம பேர் வைக்கிற விஷயத்துலையும் திருப்பி வந்து அந்த ஐடென்டிட்டியை கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பெயர்களும், நம்ம பாடல்கள் இருக்கிற பெயர்களும், நம்ம புறநானூரில் இருக்கிற பெயர்களையும் அதில் இருக்கிற வார்த்தைகள் சூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம கல்ச்சரை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல தாட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி பேர் வைக்கும்போது பெரிய பேராக வச்சு அதை சுருக்கி அதை பவர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேரில் தான் வந்து ஒரு கெத்து இருக்குது.
நீங்கள் வந்து குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஐயோ குட்டி குழந்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு குட்டின்னு பேர் வைப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பெரிய ஃபிகராக இருப்பாங்க. அந்த பெரிய ஃபிகரை போய் குட்டி குட்டின்னு கூப்பிட்டா அசிங்கமாக இருக்கும், ஒரு கனெக்ஷனே இருக்காது. நீங்கள் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கும்போது குழந்தை குட்டியாக இருக்கேன்னு நினச்சி பேர் வைக்காதீங்க. இது வந்து 15 வருஷத்துலேருந்து பெருசாயிரும். பெருசாகும்போது இந்த பேர் சூட் ஆகுமா, இந்த பேருக்கு ஒரு பவர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கேட்கும் போதே ஒரு பவர் இல்லாமல் இருக்கும். சில பேர் கேட்டிங்கன்னா பேர்லேயே ஒரு கெத்து இருக்கும். அந்த மாதிரி பேர்கள்லாம் நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும். நம்ம ஊரில் நமக்கு வாயில் நுரையீரல் பேர் தான் வைக்கணும். இப்போ வெள்ளைக்காரன் வந்து அவங்க இந்தியன்ஸ்க்கு அவங்க வார்த்தைகள் வாயில் நுழையலன்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாற்றுறாங்களா? ஏன் நம்ம மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ஏன் அவங்களுக்கோசரம் நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்? இன்னுமே அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நம்ம பேர் என்னவோ அதை தான் வைப்போம். இப்போது ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அமெரிக்காவில் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அவர் பேர் வாயிலே நம்ம வரல, ஆனால் சொல்லி சொல்லி பழகிட்டோம் இல்லையா? அவர் அதனால் பேரை மாற்றினாரா? உலகத்தில் பாதி பேருக்கு என்னோடய பேர் வரும், பாதி பேருக்கு வராது அப்படின்னா என் பேர் வந்து சுருக்கி வச்சாரா? வைக்கல. நம்ம மட்டும் ஏன் பேரை வைக்கணும்? நமக்கு வந்து என்ன பிடிக்குதோ, நம்ம கலாச்சாரத்தில் எந்த பேர் பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை வைப்போம். அதை அவங்கள சொல்ல வைப்போம். ஓகேங்களா? அது 4 தடவை அழுத்தி சொல்லுவோம், இல்லைப்பா என் பேர் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் நம்ம சொல்ல வைக்கணும் ஒழிய அவங்களுக்கோசரம் நம்ம எதையும் விட்டு கொடுக்க வேணாம். போதும், விட்டு கொடுத்து நம்மளோட ஐடென்டிட்டியே காணாமல் அடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த வேலையை பண்ண வேண்டாம். இனிமேல் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம நிலைநிறுத்துவோம். இல்லாட்டி வருங்கால சந்ததியர் ஒன்றுமே தெரியாமல் நம்ம மூளையே இவ்வளோ தான், நம்ம எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடய நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கெத்து வேணும் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷனை வந்து நம்ம கண்டிப்பாக நிலைநிறுத்தணும். ஓகேயா?